யூஏயில் ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் அவங்களோட ஐடியில் வந்து ஃபைன் வந்திருக்குது, இந்த மாதிரி ஃபைன் வந்திருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் என்னென்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு சில இடத்துல நான் கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது இன்னுமே தெரியாமல் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் இப்படி ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணாத பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மொஹீர் அப்ளிகேஷன் இல்லைன்னு ILOI குயிக் பேயில் உங்களை எமிரேட் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 400 dirhams வந்து ஃபைன் காட்டும். இந்த மாதிரி 400 dirham ஃபைன் இருந்தால் கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. எந்த வித ஆப்ஷனும் எந்த வித டிஸ்கவுண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மொஹீர் அப்ளிகேஷனையும் பே பண்ணலாம், இல்லைன்னா வந்து ILOI குயிக் பேலையும் பே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. யூஏயில் இருக்கிறவங்க லாஸ்ட் இயர் ILOI சப்ஸ்கிரைப் ஜாப்லெஸ் இன்சூரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாஸ்போர்ட் நம்பர் எமிரேட் ஐடி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம். இப்போ புதுசாக வர விசிட்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கு மாறுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ILOI சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் பர்மிட்டும் உங்களோட விசா வந்து ஸ்டாம்பிங் ஆகும். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த இயர் பிரச்சனை கிடையாது. புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் விசா வாங்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து எமிரேட் ஐடி பாஸ்போர்ட் நம்பர் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. அதனால தான் வந்து ஒரு சில வந்து ஃபைன் வந்து கிடச்சிருக்குது.